ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேர் என்னோடய கமெண்ட்ஸில் ஸ்ரீ சக்கரம் பற்றி சொல்லுங்கள், அந்த யந்திரம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீஃப் அவுட்லைன். ஆக்சுவலி நமக்கு ஒரு சில விஷயம் யூனிவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிச்சு அப்படின்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த விஷயம் நம்மளை எப்படியாவது சேரும். ஸோ நம்ம ஒரு கஷ்டத்துக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த இதுலேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக நமக்கான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி சேர்ந்துருக்கும். அது ஒரு சில விஷயத்தில் நம்ம அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்திருப்போம். இதனால தான் இது நம்ம அன்னைக்கு வாங்கினோமோ, அது இப்படி இந்த ரூபத்தில் ஒரு சாமி படம் யாரோ கொடுத்துருப்பாங்க. நம்ம கூட கோயிலுக்கு போயிருக்க மாட்டோம், நமக்கு வேற யாராவது இந்த சாமி படத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒன்ஸ் நம்ம அந்த சாமியை பற்றி தெரியாமல் கூட இருக்கும். ஒன்ஸ் அந்த சாமியை பற்றி தெரிய வரும்போது இதனால தான் அந்த சாமியாக நம்ம வீட்டுக்கு வந்தாரா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்சஸ்லாம் உங்களில் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டன்சஸ் தான் நான் இந்த ஸ்ரீ சக்கரம் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு, அதை எப்படி அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி அதை வச்சு நம்ம மணியை மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நான் ஸ்ரீ சக்கரம் எனக்கு அதை பற்றின சுத்தமாக அவேர்னஸ் கிடையாது, ஐடியா கிடையாது. நான் என் சிப்ளிங்ஸோட ஒரு ட்ரேடிங் ஏஜென்சி, அந்த ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அதுக்கு எங்கள் சிஸ்டரும் என் தம்பியும் ரொம்ப கனெக்டடுன்றனால அவங்க போனாங்க. நான் அவங்களோட கோயிலுக்கு போனால் நானும் வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு கடைக்குள்ளே உள்ளார போகிறேன். அப்போ ஒரு சிலதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. என் தம்பி அப்ராடில் ஒர்க் பண்ணுறதுனால அவன் அங்கே வேணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால அவங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி கனெக்டட்னால அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சு எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்கெல்லாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு நான் கூட இருந்து வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். அப்போ என் சிஸ்டர் தான் சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் நீ வாங்கி நீயும் வீட்டில் வை அப்படின்னு சொன்னா. அப்படி சரின்ட்டு நானும் சரி என்ன எதுக்குன்னு தெரியாது ஒரு 4-5 தகடு வாங்கிட்டு அது செம்பில் இருந்த தகடுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்குறீங்களே இந்த தகடுகள் தான். இது ஆக்சுவலி நான் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு நான் நார்மலாக தீபாராதனை காட்டுறதுக்கு மோது காட்டுறது தான். ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் படுவேன் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி கையை ஹர்ட் பண்ணும். ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால இது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கையை ஹர்ட் பண்ணும் எனக்கு. ஸோ இந்த ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சேன். அதோட பலன் என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கணுன்னா, நான் எப்படின்னா லைக் ரொம்ப மாடர்ன்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு கேர்ள்ஸ் தான் ஏன் ரொம்ப ஃபெமினாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உண்டு. ஒரு சின்ன ஸ்டட்டு தான் போடுவேன், காலில் மெட்டி போடுற பழக்கம் கிடையாது, கொலுசு போட்டதே கிடையாது. மேபி சைல்ட்ஹுட்டில் போட்டிருக்கலாம். கையில் பேங்கிள்ஸ் போட மாட்டேன், இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக நான் பிரேஸ்லெட் தான் போடுவேன். ஸோ இப்படி தான் என்னோட இது. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிரேஸ்லெட் கூட கழட்டி வச்சிடுவேன். பிரேஸ்லெட், ரிங்ஸ், எவ்ரிதிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது அப்படியே தான் நான் விளக்கு பொருத்தணுன்னாலும், விளக்கு பொருத்த சொன்னீங்கன்னா த காமன் மிஸ்டேக்ஸ், ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கிறவங்க என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, காமன் மிஸ்டேக்ஸ்னு சொல்கிறத விட பார்த்தா அலட்சியப்படுத்துறது. ஏன்னா நம்ம ஒர்க் ஷெடியூலில் பிஸியாக இருக்கும்போது, டே டு டே லைஃப்பில் டே டு டே ரொட்டீனில் பிஸியாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அலட்சியப்படுத்திடும். இதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு விளக்கு பொருத்தாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பூஜை சாமான்களையும் ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கிறது. வீட்டில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ இயர், தமிழ் வருஷ பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் முடிஞ்சால் தீபாவளி, இந்த 4 ஃபெஸ்டிவலுக்கு, கார்த்திகை தீபம், இந்த 4-5 ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் நான் பெருசாக அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலாக சாமி கும்பிடுறது. இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்தது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். ஏன்னா அதை பற்றி பெருசாக நான் உள்ளே நுழைஞ்சும் பார்த்ததில்லை, அதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இதை காமன் மிஸ்டேக்ஸுன்னு நான் இப்போ ரியலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது, என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணி என்ன மாதிரி இருக்கிறவங்க அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதோட மெயின் இன்டென்ஷனோடு தான் இது வேறு எந்த ஒரு எய்மோ எதுவுமே கிடையாது. நான் எப்படி ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆனேன், அது அதனால நான் எவ்வளோ பெனிஃபிட் ஆனேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவே. ஸோ இந்த ஸ்ரீ சக்கரம் எங்கள் வீட்டுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸஸ் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு வெல்த்தாக ஆல்ரெடி எழுந்துட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதுவாக தன்னால், அது யார் மூலமாகவோ அப்படி யாரோ சொல்லி வந்த மாதிரி, என் சிஸ்டர் சொல்லி அதுவாக தன்னால் என் வீட்டுக்குள்ளே வந்தது. அது எப்படி வழிபடணும், அதோட பவர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் நார்மலாக வச்சு அந்த பூஜை ரூமில் வச்சு
நார்மல் இது ஊதுவத்தி அதுதான் பெருசாக நான் வேறு எதுவும் அந்த டைமில் பண்ணலை. ஒன்ஸ் அந்த இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது வந்தது நான் வாங்கினது வந்து அந்த செம்புன்னு நினைக்கிறேன். அந்த செம்பில் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதுவாக 2022 மிடில் நான் இது வாங்குகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையும் அறியாமல் நானாக போய் ஸ்பிரிச்சுவல் கடைக்கா போக ஆரம்பிக்கிறேன். அது என்னன்னு தெரியல, இது வந்த நேரமாக என்னன்னு தெரியல. நானாக ஸ்பிரிச்சுவல் கடைக்கு போகிறேன். ஒன்றா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பித்தளையில் சின்ன சின்ன குட்டி குட்டி விக்கிரகம்லாம் வாங்கி சேகரிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய விக்கிரகமும் அதை பற்றிய பூஜா ரூம் டூர் வந்து நான் ஒன்று டீட்டெயிலாக போடுறேன். என்கிட்ட இருக்கிற ப்ரான்ஸ் ஐட்டம்ஸில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுவும் வாங்கிட்டு வந்து நான் அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டாக வந்து அதுலேருந்து ஒரு 1 இயர் எக்ஸாக்ட்லி 1 இயர் 2 மந்த்ஸில் இந்த ஸ்ரீ சக்கரம் நான் வந்து ஒரு கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறேன். அப்போ அங்கே வந்து பூஜாரிகள் வந்து எனக்கு வந்து இதை கொடுக்குறாங்க. இது வாங்கி போய் வீட்டில் வைங்கம்மா, ஃப்ரைடே ஊதுவத்தி மட்டும் ஏற்றுங்க. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஊதுவத்தி மட்டும் ஏற்றிட்டு பூ முடிஞ்சால் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இது இருக்கிற இடம் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு இப்போ பணத்தை கஷ்டமாக இருக்குன்னும் போது தான், அதாவது வெயிலின் அருமை நிழலில் தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியுன்ற மாதிரி பசி எடுத்தவனுக்கு தானே எங்கெங்கே எது கிடைக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி தேவை இருக்கும்போது அதை பற்றி தேடுதலே நமக்கு வரப்போகுது. ஸோ நான் அதை சரின்ட்டு வாங்கிட்டு வந்து அதை உட்காந்து பூஜையெல்லாம் பெருசாக பண்ணலைங்க, அந்தளவுக்கு டைமும் கிடையாது. பட் அந்த ஊதுவத்தியை மட்டும் செவ்வாய் வெள்ளிக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸு ப்ரான்ஸில் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய அதை விட பெருசாக அதுக்கு முன்னாடி குட்டியாக வாங்கினது ஹியூஜ் ஐட்டம்ஸாக, ஏன்னா அந்த தகடு சைஸ் பெருசாகிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸில் நான் சின்னதாக என் வீட்டுக்கு அது இதுவாக வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு கூட வீட்டில் இருக்கிற நகைகள் வெளியில் நம்ம வந்து பிளெட்ஜ் பண்ணுறதுக்கு அடகு வைக்கிறதுக்கு போக கிடையாது. ஸோ என்ன ஒரு கஷ்டம் எது வந்திருந்தாலும் இருக்கிறத எப்படியோ மேனேஜ் ஆகிறதுக்கு சம் ரொட்டேஷன் ஆஃப் மணி வாஸ் ஹேப்பனிங். ஸோ எது யாருக்காவது சேலரி கொடுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து போய் அதை கொடுக்கணும், இல்லை இஎம்ஐ பே பண்ணணும், லோன் இது பண்ணணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து நான் லைஃப்பில் கண்கூடாக இது அப்படின்றது தெரியாத இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த 20 இது நம்ம ஐயர் சொல்லி நம்ம அந்த மகாலட்சுமி காசெல்லாம் வாங்கி அது ஒரு பூஜை பண்ணுவேன். எப்போல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் ஒன்றுமே மூமெண்ட்டே இல்லை பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறாரோ டக்குன்னு ஒரு பூஜையை பண்ணிவிடுவேன். நான் உடனே ஒரு ஹோமம் பண்ணிடுவேன். வீட்டில் ஒரு ஹோமம் ஒன்று பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த ஃப்ரைடேஸில், ஏன்னா நம்ம ரொட்டீன் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரைடேஸும் பண்ண முடியுமா மகாலட்சுமி பூஜை அந்த வெள்ளி காசை வச்சு அப்படின்னா என்னால் முடியலைங்க, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. பட் நம்ம அதை உடனே ஓகேன்னு ஒரு 3 வாரம் பண்ணி பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணி வேண்டிகிட்டு இருப்போம், பார்த்திங்கன்னா அடுத்த நாளே ஒரு சேஞ்ச் தெரியும். அந்த மாதிரி கண்கூட நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். மோரோவர் இன்னொன்று இது சொன்னாங்க, அந்த வாழை இலையில் வந்து பச்சரிசி வச்சு அச்சு வெல்லம் வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அதை கொடுத்துட்டு ஒரு ஏதோ இந்த மாதிரி பண முடக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பசுமாட்டுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை நீங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த வாழை இலையும் பச்சரிசியும் மறுநாள் காலையில் அச்சு வெல்லம் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. அவ்வளோ நல்ல பலன்கள் கொடுக்குது. அது ஒரு 3 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள், ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ரீ சக்கரம் ஜிஆர்டிலேருந்து நான் எதுக்காக வாங்கியிருக்கேன், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கான பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களோடையே சேர்ந்து நான் ஒன்றும் பார்க்கலாம். அந்த ஸ்ரீ சக்கரத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, பாய்.